அனைவருக்கும் வணக்கம். ஒரு முத்தி போன பீன்ஸ் வந்து நான் உரித்து இந்த கொட்டை எடுத்து வச்சுக்கோம். 1/2 கேஜி கொட்டை இருக்குது. இந்த கொட்டை வந்து ஒரு கருவாட்டு குழம்பு தான் போட போகிறோம். இந்த கொட்டையை வந்து ஃபஸ்ட்டில் வந்து வேக வச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி கருவாட்டு குழம்பு செய்யணும் பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த பீன்ஸ் கொட்டையிலையும் மருத்துவ குணங்கள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? சூப்பராக அப்படியே மலாட பயிர் போல் ஒரு பீஸ் பீஸாக சூப்பராக அருமையாக இருக்குது. பீன்ஸோடைய முத்தி போன கொட்டையை உரித்து எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? உப்பே போடாமல் வேக வைக்க போகிறோங்க. ஏன்னு கேட்டால் கருவாட்டு குழம்புல கருவாட்டில் உப்பு இருக்கும். அதனால் நம்ம பார்த்துன்னு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு உப்பே போடாமல் க்ளீனாக ஒரு விசில் வேக வச்சா போதும். சூப்பராக வெந்துடும். வேக வச்சு எடுத்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். நீ பாருங்கள், சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு தான் செய்வோம். பாறை கருவாடு இது. இந்த கருவாடு முள்ளாக இருக்கிறத சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு நீட்டு கருவாடுங்க. அது பேர் வந்து சரியாக எனக்கு தெரியல. நீட்டு கருவாடுன்னு தெரியும், கிடையாது பேர் தெரியலங்க. அதுவும் நல்லா க்ளீனாக வந்து தலைப்பகுதி குடல் பகுதியில் சுத்தம் மட்டும் கழுவி வச்சுருக்கோம். கருவாடு குழம்பு தான் செய்ய போகிறோம். தேவையான புளி, தக்காளி, 5 டீஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள், உரிச்ச பூண்டு, கடுகு கலப்பு, கொத்தமல்லி, பெரிய வெங்காயம், சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை 1/2 கேஜி, கத்திரிக்காய் 1/2 கேஜி. நம்ம பீன்ஸோடைய முத்தலான பீன்ஸை உரித்து வேக வச்சுருக்கோம். உப்பு போடலைங்க. இது வந்து உப்பே தேவை இருக்காது. உருளைக்கிழங்கு. ஓகேங்களா? இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கருவாடு குழம்பு செய்ய போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து அதிகமான உப்பு இருக்கும். அதனால் நம்ம உப்பே சேர்க்க போக தேவையில்லை. லாஸ்ட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். உப்பு மறந்தும் சேர்த்துடாதீங்க. ஓகேங்களா? 2 கருவாடும் போகிறதால நம்ம இப்போ கருவாடு ஒன்று இது ஒன்றே போதும், இல்லை இது ஒன்றே போதுமா இருக்கும். நம்ம 2 சேர்ந்து செய்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம உப்பு வந்து தூக்கலாக இருக்கும். அதனால் உப்பு எதுக்குமே சேர்க்க தேவையில்லைங்க. அப்படியே சூப்பராக செஞ்சிடலாம் நீங்கள். ஓகேங்களா? இந்த பாறை கருவாடு முள் இல்லாமல் இருக்கும். டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். நம்ம தக்காளி கூட சேர்த்து செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். கருவாட்டு குழம்பு தனியாக ஃப்ரை அப்படியே செஞ்சாலும் இதுக்கு உப்பு மட்டும் போட்டுறாதீங்க, மறந்தோம். ஓகேங்களா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுங்க. இப்போ வானில் வச்சுருக்கோம். வானில் சூடாகிட்டுருக்கு. இப்போ மலாட்ட பயிர் மாதிரியே இருக்குது. வேர்க்கடலை ஊற வச்ச மாதிரியே இருக்குது. பார்க்குறது சூப்பராக அருமையாக இருக்குது. நல்லா பச்சை நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? இப்போ சூப்பராக செய்திடலாம். வானில் வச்சாச்சு. இப்போ சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட்டாச்சுங்க. கடுகு பொரிஞ்சிச்சு. வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டுடலாம். உரிச்ச பூண்டு போட்டுடலாம். அடுத்தது பெரிய வெங்காயம், இது சாம்பார் வெங்காயம் சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு. போட்டு இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயும் தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ தக்காளி போட்டாச்சுங்க. இந்த தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு. ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை வதங்கியிருக்கு. 5 டீஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள். வீட்டு மிளகாய்த்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்குங்க. வேறு எதுவும் சேர்க்கல. இந்த ஒரு தூளே சூப்பராக அருமையாக இருக்குங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே கத்திரிக்காய் அடுத்த உருளைக்கிழங்கு போட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ கத்திரிக்காய் போட்டுடலாம். அந்த கத்திரிக்காய் வந்து பச்சை கத்திரிக்காய்ங்க. சூப்பராக அருமையாக அலசான கத்திரிக்காய் 4 கட் பண்ணியிருக்கோம். இதையும் போட்டுடலாம். அதில் இதை போட்டு இது கூடவே உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இப்போ அந்த கத்திரிக்காய் வந்து இந்த மசாலாவில் தண்ணியெலாம் ஊற்றிடாதீங்க. மசாலாவில் நல்லா க்ளீனாக வேகட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதை சேர்க்கலாம். ஓகேங்களா? நல்லா அந்த மசாலாலே வதங்கணும். தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளியெல்லாம் ஊற்றிட்டு உப்பு காரெலாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கருவாடு லாஸ்ட்டாக கருவாடு சேர்க்கலாம். கருவாடும் பீன்ஸ் கொட்டையும் சேர்க்கலாம். நல்லா 10 நிமிஷம் ஃப்ரை ஆகணும். நல்லா வதங்கணும். நல்லா கலந்து விடுங்க. தண்ணியாக ஊற்றாமல் மசாலா க்ளீனாக மசாலாவிலே நல்லா வேகட்டும். அப்புறம் அந்த காரெலாம் கரெக்டாக இறங்கும். உப்பு வந்து நம்ம லாஸ்ட்டு தான் கருவாடுலேருந்து சேர்க்குறோம். தனியாக உப்பு இல்லை. நல்லா கலக்கி விட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு மறுபடியும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனால் போதும். டேஸ்ட்டு வேறு லெவலில் அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் சேர்க்கலாம். ஓகேங்களா? அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க. காரம் கட் ஆகுது. உப்பு மட்டும் தான் இல்லை. அதில்
இப்போது நம்ம தண்ணி வந்து ஒரு சொம்பு ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். ஒரு சொம்பு தண்ணி வேணும், அது போதும். அதிகமாக ஊற்ற தேவையில்லை. இது வேகிறதுக்கும் தண்ணி ட்ரை ஆகிறதுக்கும் கரெக்டாக வந்துடும். நல்லா கலக்கிட்டு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் கரெக்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கத்திரிக்காய் அந்த உருளைக்கிழங்குலாம் முக்கால் பாதம் க்ளீனாக வெந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம புளி கரைசல் ஊற்றிடணும். புளி நல்லா வீட்டு புளி, பழைய புளி நல்லா சூப்பராக கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி வந்து நல்லா வடிகட்டியும் வச்சுருக்கோம். அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் கொச்சதுக்கப்புறமா நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம திக்னஸாகவும் இருக்குது, கட்டியாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ உப்பு மட்டும் தான் கம்மியாக இருக்குங்க. புளிப்பு காரம் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு 2 நிமிஷம் கொச்ச உடனே நம்ம அடுத்தது நம்ம கருவாடு சேர்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ டிக்காக இருக்குங்களா? பாருங்கள், இப்போ டிக் ஆகிடுச்சு. இன்னொரு 2 நிமிஷம் வந்த உடனே நம்ம கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா க்ளீனாக வெந்துடும். அதுக்கப்புறம் கருவாடு சேர்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து பீன்ஸ் கொட்டி சேர்த்துடலாம். நம்ம கருவாடு குழம்பு சூப்பராக அருமையாக வந்துடுச்சு. நமக்கு டிக்காவும் அருமையாக சூப்பராக வந்துட்டுருக்கு. காயெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம கருவாடை போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த கருவாடை ஃபஸ்ட்டில் போட்டுடலாம். ஓகேங்களா? இது கூடவே நம்ம பீன்ஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். இப்போ கலக்கிட்டு அறுத்த கருவாடை அதுக்கப்புறம் போடலாம். நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு கருவாடை மறுபடி போடலாம். அறுத்த கருவாடு. ஓகேங்களா? நல்லா கலந்துங்க. ஒரு கருவாடு நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ அறுத்த கருவாடை போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்த கருவாடையும் போட்டாச்சு. அப்படியே ஒரு கலக்கி விட்டுடலாம். கலக்கிட்டு 2 நிமிஷத்தில் ஜாஸ்தி நேரம் வேகணும் இல்லை, எல்லாமே வெந்திருக்கும். கருவாடு உடனே வெந்துடும். ஓகேங்களா? லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி மட்டும் தான் வச்சுருக்கோம். மற்றபடி எல்லாமே போட்டாச்சு. நம்ம டிக்காக சூப்பராக அருமையாக வந்துடுச்சு. ஓகேங்களா? உப்பே போடலைங்க. இந்த கருவாட்டில் உப்பு வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? அப்படியே 2 நிமிஷம் விட்டு க்ளீனாக எடுத்துடலாம். இப்போ கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. போதுங்க, சூப்பராக வெந்துடுச்சு. லைட்டாக கலங்க, ஜாஸ்தி கலக்காதீங்க. கலங்கினா கருவாடு உடஞ்சிரும். கருவாடு நம்ம உடையாமல் இருக்கும். அப்போ எடுத்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், அந்த கருவாடு வந்து அப்படியே உடையாமல் நம்ம இதோட கிடச்சிருந்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ. நன்றி, வணக்கம். கருவாடு குழம்பு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். டிக்காக செய்யுங்க, தண்ணியாட செய்யாதீங்க. டிக்காக நம்ம சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சிங்கன்னா போதும். சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் பார்க்கட்டும். புதுசாக என்ன வீடியோ பார்த்தாலும் ஒரு லைக் பண்ணுறங்க, பெல் ஐக்கான் பண்ணுறங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அதான் நான் போகிற வீடியோ உடனே நோட்டீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே காய்ஸ், கருவாடு குழம்பு நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம கருவாடு இதில் வந்து பாதி கருவாடு போடலாம். நான் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் கருவாடு. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் கொச்சிக்கிட்டு தான் இருக்கும். இதுவே போதுமானது. ஓகேங்களா? சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இந்த மண்பானிலே வச்சுங்க. டெய்லி விடாமல் சூடு பண்ணுங்கள். 2 நாள் 3 நாளைக்கு சூப்பராக சாப்பிட்லாம். அப்படியே வாசனை பாருங்கள், அப்படியே கமகமான சூப்பராக வந்துட்டுருக்கு. 4 வீட்டுக்கே போகணுன்னு சொல்லுவாங்க. வீடே கமகமான, வீடே மணக்கும் வீதியெல்லாம்ன்ற மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குது. லாஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி சேர்த்தாச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இந்த உப்பெல்லாம் வந்து எல்லாம் க்ளீனாக அந்த கருவாட்டில் உப்பில் அது வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வந்து இந்த பீன்ஸ் கொட்டையெல்லாம் வந்து கரெக்டாக ஏறணும். ஒரு 1/2 மணி நேரம் விட்டு சாப்பிட்லாம். ஓகேங்களா? கருவாட்டு குழம்பு அப்படியே வீடே ரோடே மணக்கிற மாதிரி சூப்பர் டேஸ்ட் அருமையாக லாஸ்ட்டாக 10 நிமிஷம் தழையும் போட்டாச்சு. கருவாடு பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடிய அளவில் நல்லா உடையாத அளவு செய்திருக்கோம். இவ்வளோ தாங்க. அப்படியே சாதத்துக்கு போட்டு சூப்பராக கருவாடு குழம்பு சாப்பிட வேண்டியதான். ஓகேங்களா? கருவாட்டு குழம்புலையும் பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நன்மைகள் நிறையவே இருக்குது. ரொம்ப நல்லது, சாப்பிடுங்க. ஓகே, சூப்பராக கருவாட்டு குழம்பு அருமையாக செய்துட்டோம். அப்படியே சாப்பிட்டுடலாம். ஓகேங்களா? உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கட்டாமல் செய்திருக்கோம். அப்படியே சாப்பிட்டு பார்த்துடலாம்.
உப்பே போடலை. உப்பு இந்த காய் எல்லாத்தையும் கரெக்டான முறை சூப்பராக டேஸ்ட்டு சூப்பராக வந்துடுச்சு. ஓகேங்களா? அதுதான் இந்த கருவாடு வந்து செய்யும்போது, இந்த பாறை கட் பண்ண கருவாடு செய்யும்போது உப்பு போடா செஞ்சிங்கன்னா கரெக்டாக அளவு வந்துடும். சூப்பர் டேஸ்ட்டு வந்துடுச்சு. அருமையாக இருக்குது. இதேபோல் நீங்களும் செஞ்சு பாருங்க. கருவாடு சூப்பராக